இந்த மாரி லேயர் செயின் எப்படி மேக் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சா? இன்னைக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணிரலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெர்ல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 6 எம்எம்ல எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிந்தி பால்ஸ் எடுத்திருக்கோம். பிந்தி பால்ஸ்ல வந்து நான் வந்து 3 எம்எம்மும், அப்புறம் 6 எம்எம்மும் நான் எடுத்திருக்கேன் பிந்தி பால்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆன்டிக் லக்ஷ்மி பெண்டன்ட் எடுத்திருக்கேன். அண்ட் கிரீன் தம்பிள் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ளிட்டர்ஸ் அதாவது நான் 2 லேயர் ஸ்ப்ளிட்டர்ஸ் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். கியர் ஒயர்ல வந்து நான் 2 லேயரா எடுக்கிறதுக்காக நல்லா நீளமா 20 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிட்டு, அத 10 இன்ச்சஸ் வர மாதிரி 2யும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த பெண்டன்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு, உள்ள விட்டு எடுத்தோம்னா 2 பெண்டன்ட்ட ஹேங் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா, 2 சைட்லயுமே நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டபுள் லேயர் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேர்ல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பேர்ல் பீட்ஸ் வந்து 3 பேர்ல் பீட்ஸு, அப்புறம் ஒரு கோல்டன் பீட்ஸ். கோல்டன் பீட்ஸ் மீன்ஸ் அந்த பிந்தி பால்ஸ் தான். நான் 6 எம்எம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஆர்டர்ல வந்து நீங்க வந்து 3 பேர்ல் பீட்ஸு, ஒரு கோல்டன் பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு 2, 3 இன்ச்சஸ்க்கு அப்புறம் அதாவது ஒரு 2 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த ஸ்ப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது அந்த 2 ஸ்ப்ளிட்டர்ஸ் 2 லேயரா ஸ்ப்ளிட் பண்றது இருக்கு இல்லையா? அந்த ஸ்ப்ளிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் அந்த ஸ்ப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரியே நம்ம ஒரு ஆர்டர் வைஸ் போயிட்டுருக்கும்போது, கொஞ்சம் மிடில்ல செயினோட மிடில் வரும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கிரீன் கலர் தம்பிள் பீட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து ஆட் பண்ணணும். அந்த கிரீன் கலர் தம்பிள் பீட்ஸுக்கு ஒரு பீடுக்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து 3 எம்எம் பிந்தி பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கட் பிந்தி பால். ஸோ அதோட டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு தம்பிள் பீடுக்கு 3 எம்எம் பிந்தி பால்ஸ் யூஸ் பண்ணி, அதே மாதிரி நான் ஒரு 6 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 6 தம்பிள் பீட்ஸ், 6 பிந்தி பால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல அந்த பிந்தி பால் முடியும்போது வந்து நம்ம கோல்டன் பீட் குடுக்குறோம் இல்லையா? அந்த 3 எம்எம். அந்த லாஸ்ட்டா வந்து நம்ம 3 எம்எம் குடுக்கக்கூடாது. 6 எம்எம் குடுத்து, பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணி அப்படியே ஒரு லைனா கொண்டு போயிரணுங்க. பட் ஆனா, நீங்க வந்து பெர்ல் பீட்ஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் 3 பீட்ஸ், 3 பீட்ஸ், 3 பீட்ஸ் அந்த மாரி 3 டைம்ஸ் குடுக்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் இடையில தம்பிள் பீட்ஸ் குடுக்குறோம். அதுக்கு மேல வந்து பெர்ல் பீட் குடுக்குறோம் இல்லையா? அந்த பெர்ல் பீடும் அதே அளவு தான் குடுக்கணும். நீங்க கீழ 3 லைன் குடுத்தீங்கன்னா, மேலயும் 3 லைன் தான் குடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த நெக்லஸோட ஃபினிஷிங் வந்து நல்லாருக்கும் பாக்க. ஈவனா இருக்கும். ஸோ, ஒரு மாரி நம்ம கீழ கொஞ்சமா பெர்ல் பீட் குடுத்து, அப்புறம் கிரீன் பீட் குடுத்து, மறுபடியும் பெர்ல் பீட் அதிகமா குடுத்தோம்னா, அதோட டிசைன் அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ, இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம இதோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து லாஸ்ட்டா அந்த பெர்ல் பீடுக்கு அப்புறம் ஒரு 2 6 எம்எம் கோல்டன் பீட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 எம்எம் கோல்டன் பீட் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கியர் லாக் போட்டு ஜஸ்ட் உள்ள அந்த எல்லா கியர் ஒயரையும் ஜஸ்ட் ஒரு கியர் லாக்குள்ள ரிட்டர்ன் உள்ள விட்டுட்டு, நம்ம டைட்டா ஷார்ட் நோஸ் ப்ளையர் வச்சு புடிச்சிட்டு, நம்ம வந்து டைட்டா பிடிச்சு இழுத்தோம்னா, கரெக்ட்டான அந்த ரவுண்ட்ல வந்து நிக்கும். நீங்க டைரக்ட்டா இழுத்தீங்கன்னா, டக்குன்னு வெளிய வரக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஷார்ட் நோஸ் ப்ளையர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த கியர் லாக்க வந்து லாக் பண்ணிட்டு, அந்த கியர் ஒயர வந்து பீட்ஸ்க்குள்ள விட்டுருங்க. பீட்ஸ்க்குள்ள விட்ட பிறகு ஜஸ்ட் நீங்க ஒரு கட்டர் வச்சு அந்த எக்ஸ்ட்ராஸ் வெளிய வரத வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும். அப்புறம் ஒரு சைடு வந்து நம்ம அத ஃபினிஷ் பண்ணிருவோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்க அந்த பீட்ஸ் லைனு இப்ப நான் சொன்ன மாதிரியே அந்த கியர் லாக் எல்லாம் போட்டு, ரைட் சைட் லைனையும் வந்து ஆட் பண்ணி எடுத்துருங்க. ரைட் சைட் லைனையும் அதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 2 லைனுமே ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஹூக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிரலாம். இப்போ அந்த ஹூக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து, நான் வந்து ஜம்ப் ரிங், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் செயின் வந்து தனியா நான் ஒரு 10 பின்ஸ் இருக்க மாரி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜம்ப் ரிங்ல ஹூக்க போட்டு அண்ட் ரைட் சைட் ஹூக் வர மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் செயின் வரணும். எக்ஸ்டென்ஷன் செயினையும் நான் ஜம்ப் ரிங் குடுத்து, அந்த லெஃப்ட் சைடு வர லேயர்ல வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம லேயர் செயினோட அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாரி வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.